காரடையான் நோன்பு இன்னைக்கு. இந்த காரடையான் நோன்பு கதையை நம்ம இன்னைக்கு கேட்கலாமா? பசுபத்தின்னு ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவருடைய செல்ல மகள் பேர் சாவித்ரி. அந்த சாவித்ரி அப்பா காட்டுக்கு வேட்டையாக போகச்ச அந்த காட்டில் சத்தியவானை பார்க்குறான். சத்தியமான் ரொம்ப ஏழை. சத்தியமானோட அம்மா அப்பாலாம் காட்டில் தான் வசிக்கிறார். ஆனால் அவனோட அழகில் மயங்கி அவனிடத்துல மனசை பறி கொடுத்துட்றார். அப்பா நான் இவரை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். பெரிய ராஜா செல்ல மகள் அவளுக்கு பிடிச்ச மன வாழ்க்கையை அமைச்சிக்கட்டும் அப்படின்னு அவரும் ஒத்துக்கிறார். அப்போது நாரத மகரிஷி அங்கேருந்து வரே, இது நடக்க வேண்டாம், இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு வருஷம்தான் இவன் உயிரோடு இருப்பான், ஒரு வருஷத்துக்கு அப்படியே உன்னுடைய ஆயுள் முடிஞ்சு போகிறது, அதனால் உன் செல்வ மகள் நீண்ட சுமங்கலியாக இருக்கணும்னா இவனுக்கு நீ அவனை மனம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அவ்வளோ நீங்களுக்கு மனம் முடித்து வையுங்க, ஒரு வருஷமாக 9 வருஷமாக 100 வருஷமாங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறேன். குழந்தையுடைய ஆசையை அவள் அப்பா நிறைவேற்றி வைக்கிறார். அந்த காலமாக திருமணம் ஆனப்புறம் கணவனுடைய வீட்டிலேயே தான் இருப்பாள். அது ஏழையோ வாழையோ எப்படி இருக்கோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் அந்த காலத்தில் அப்படி வாழணும். அதுபடி அந்த காட்டிலேயே வாழ்க்கையை வாழறா அந்த சாவித்ரி. விறகெல்லாம் முடிச்சுட்டு வந்து அடுப்பு மூட்டி சமையல் பண்ணி மாமியார் மாமனாருக்கு போட்டு மாமியாருக்கு போட்டு நானும் சாப்பிட்டு வீடு வாசலாம் நீட்டாக பெருக்கி தொடச்சி என்ன பகவான் என்னென்னா பிரார்த்தனை பண்ணிட்டு இப்படி இருந்துட்டுருக்கா. ஒரு வருஷ காலம் ஒடியே போயிடுது. அன்றைக்கி அந்த சத்தியவனுடைய இறக்க வேண்டிய நாள். அந்த விஷயம் சத்தியவனுடைய அம்மா அப்பாவுக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கி சொல்கிறேன், அம்மா நான் அவரோட கூட காட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறார். நெருப்படிக்கிற வெயிலாக இருக்குது, இப்போ எங்கே காட்டுக்கு நீ அவனோட போக போகிற அப்படின்னு தடுத்து பார்க்குறா. இல்லை நான் இன்றைக்கி போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். போகச்ச ஒரு காட்டில் மரம் வெட்டுறதுக்குன்னு அவன் போகச்ச அப்படியே சாஞ்சி அவன் மேலே விழுந்து இறந்து போயிடுறான். உடனே சாவித்திரிக்கு நாரதர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அப்போது அவள் தர்மராஜரை குறித்து ஸ்தோத்திரம் சொல்கிறா. தர்மராஜர் எழுதுகிறவர். தர்மராஜர் யார்? தயமன், யமதர்மராஜன். அப்போது இந்த சத்தியவனோட உயிரை திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறார். அது முடியாதுமா, ஒருத்தர் மரணிக்கணும் அப்படின்ற டைம் போட்டுருச்சுன்னா அந்த சமயத்தில் அந்த உயிர் எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு உண்டு. இன்னும் கேட்க போனால் நான் எம்மபடர் தான் அனுப்பி வைக்கிறது வழக்கம். நீ என்னை ஸ்தோத்திரம் சொல்லவே நான் உன்னோட ஸ்தோத்திரத்துக்கு மகிழ்ந்து வந்தேன். அத்தோடு இது இருக்கானே இந்த சத்தியவன் ரொம்ப தர்மசாலி, அதுக்கொத்தான் நானே நேரம் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அது எப்படியோ என்ன சமாச்சாரமோ எனக்கு தெரியாது, நீ என் கணவனோட உயிரை திருப்பி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழற. இப்போ தரமாக இருக்குது யமதர்மராஜன் இருக்குது. ஆனால் அவனுடைய கட்டளை அவன் மீற முடியாது இல்லையா? அவன் உயிர் எடுக்க வேண்டியது அவனுடைய கடமையாச்சே. அதனால் அம்மா இது முடியாது, வேறு ஏதாவது நீ என்னை பூஜை பண்ணதுனால உனக்கு நான் வரம் கொடுக்குறேன், வேறு ஏதாவது ஒரு வரம் கேளு அப்படின்னு சொல்கிறார் யமதர்மராஜன். உடனே அவர் சொல்கிறா, என் மாமனாருக்கு கண் தெரியணும் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய மாமனாருக்கு கண் தெரியாது பாவம். என் மாமனாருக்கு கண் தெரியணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். கண்டிப்பாக உன் மாமனாருக்கு கண் தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அந்த உயிரை எழுத்துன்னு போயிட்டே இருக்கான். உடனே பின்னாடியே எவ்வளோ போயிட்டு இருக்கா. ஜபா நீலாம் கூட வர முடியாது, நீ கீழே இறங்கி போ சொல்கிறேன். இன்னும் ஒரு வர வேணா தரேன், போனால் போதும், இவ்வளோ தூரம் நீ வந்துட்டுருக்க அப்படி. எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுமே. நான் மட்டும்தான் பொன் குழந்தை தான் இருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு ஆண் குழந்தையே இல்லை. கண்டிப்பாக தரேம்மா தந்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. இன்னும் இதுமா பின்னாடியே வந்துட்டுருக்க, இவனோட கூட நீலாம் வர முடியாது சரியா, போ கேட்போ சொல்லு. இன்னும் ஒரே ஒரு வரம் தர முடியுமா கேட்குற. ஒரே ஒரு வரம் தானே, 2 வரம் கொடுத்துருக்கேன், இன்னும் ஒரு கேளு
அதையும் கொடுத்துட்டு நான் போனோம் வீரத்துக்கு எனக்கு ரொம்ப நேரமாச்சு சொல்கிறான் அந்த யமதர்மராஜன். எனக்கு 90 சத்புத்திராள் வெண்ணி தந்தே. எப்படிப்பா தர்மராஜா, எப்படி என் கணவனை நீ இழுத்துட்டு போயிட்டுருக்க, எனக்கு எப்படி 90 சத்புத்திராள் அப்படின்னு கேட்குறேன். உன்னுடைய புத்தி சாதுரியத்தினாலேயும் உன்னுடைய ஸ்தோத்திரத்தினாலேயும் மகிழ்ந்தனா கணவன் உசுரை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டு தகுந்த பெயரை இருந்த யமதர்மராஜன். இதுதான் சத்யவான் சாவித்தினுடைய கதை. இந்த காரடையன் நோன்புங்கிறது கணவனுக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம்லாம் கிடைக்கிறதுக்காக பெண்கள் படக்கூடிய நோன்பு இது. இந்த நோன்பு காத்தாலே எழுந்து தீர்த்தமாடிட்டு சுவாமி சன்னதியில் அம்பாளுக்கு விளக்கேற்றிட்டு ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு மாசியும் பங்குனியும் போடுற அந்த டயத்தில் மாசி சேரலை அம்பாளுக்கு அணிவிச்சுட்டு கல்யாணம் ஆன பெண்கள், கல்யாணம் ஆகாத பெண்கள், குழந்தைகள், பெண் குழந்தைகளை சேரலை எடுத்து கட்டிப்பாள். இன்னைக்கு முழுக்க விரதமாக இருப்பாள். சாயங்காலத்துக்கு மேலே இந்த வெள்ளை அடையும் அதுக்கப்புறம் உப்பு அடையும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு பண்ணிப்பாள்.